பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 48வது அதிகாரம் 15வது வசனம். நானே அதை சொன்னேன், நான் அவனை அழைத்தேன், நான் அவனை வரப்பண்ணினேன், அவன் வழி வாய்க்கும். Glory to God. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன், நான் தான் அவனை அழைத்தேன், நானே அவனை கொண்டு வந்தேன், அவன் வழியில் வெற்றி அடைய செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளில் நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் வழிகளில் நான் வெற்றியை காண செய்வேன். நம்மை அழைத்தவர் கர்த்தர். Glory to God. யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், மோசேக்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி யோசுவா தேர்ந்தெடுக்கப்படுகிறார். Glory to God. இப்போ அந்த யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆகவே நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ தைரியமாயிரு. நான் இந்த ஜனத்திற்கு, ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் என்று சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, கர்த்தர் அவனிடத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறத நீ பார்க்க முடியும். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கணும், நீ தைரியமாக இருக்கணும், திடமனதாக இருக்கணும். நீ போகிற இடங்களிலெல்லாம் புத்திமானாய் நீ நடந்து கொள்ளுவதற்கு வலதுபுறமோ இடதுபுறமோ அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு நீ என்ன செய்திடக்கூடாது, விலகிவிடக்கூடாது. இந்த நியாயப்பிரமாணம் உன்னுடைய வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. Glory to God. இதில் என்ன எழுதியிருக்கிறதோ அந்த வார்த்தையை நீ இரவும் பகலும் தியானம் பண்ணு. Glory to God. அப்பொழுது உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, இந்த கால வேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், Glory to God. அவருடைய வார்த்தையை, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்க. அவர் சொன்னபடியே நடக்குங்க. நான் சொல்லுவேன், அவர்தான் உங்களை அழைத்தார். Glory to God. அவர்தான் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அழைத்து இந்த நிலையில் கொண்டு கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு முன்பாய் வருகிற ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இடதுபுறமும் வலதுபுறமும் விட்டு விலகாம இரு. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருப்போம்.
கட்டாயம் நான் சொல்லுவேன், கர்த்தரால் உங்களுக்கு சொன்னப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலே பலிக்கும் பிரதர். Glory to God. யோசுவாவுக்கு தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுவதற்கு மோசையினால் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை அவன் கைக்கொண்டான். அதையே செய்தான், அதையே தியானம் பண்ணினான். கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க, வார்த்தையின்படி செய்யுங்க, வார்த்தையின்படி நடங்க. கட்டாயம் கர்த்தர் சொல்கிறாரு, உன் வழி வாய்க்கும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அவருடைய வழி வாய்க்கட்டும். நீ சொன்ன ஆசீர்வாதங்கள் அவருடைய வாழ்க்கையில் வந்து பலிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.